ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா, பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பை ஊற வச்சு நல்லா ஒரு 3 மணி நேரம் பக்கமாக ஊற வச்சு மிக்சியில் போட்டு அவங்கவுங்களுக்கு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிற வேண்டியதை. இப்போ பாருங்கள் என்னென்ன பொருள் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக நம்ம பெருஞ்சீரகமும் வெங்காயமும் வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பர் போட்டு தாளிக்கிறத சொல்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி, பூண்டு, தேங்காய் துருவி வச்சுருக்கேன். உருண்டை செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளதளன்னு இருக்காங்க பாருங்கள். இதை சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ வாங்க நம்ம உருண்டை பிடிச்சிக்குவோம். இப்போ கடலைப்பருப்பை நான் மிக்சியில் இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்களோட என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு பாருங்கள். வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி நம்ம எப்படி சௌரியமாக அது மாதிரி சேர்த்துக்கிற வேண்டியது. அதுக்கப்புறம் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பூண்டு நல்ல செரிமான சக்தியாகும். இந்த பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது பூண்டு. அதனால் பூண்டு நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். தேங்காய் விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா குழம்புக்கு அரைச்சி ஊற்றணும்னு நினைக்கிறவங்க அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் தேங்காய் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிறேன். உருண்டை நல்லா முதுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இப்போ நான் தேங்காயை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நம்ம தண்ணியில் அலசிட்டு போடணும். அதனால் நான் இப்போ அலசிட்டே போடுறேன் பாருங்கள். அப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா வரும். அதுக்காக நான் முருங்கைக்கீரையை அலசிட்டு, இப்போ முருங்கைக்கீரையிலே நல்லா சத்து நிறைந்த கீரை தான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை சாதாரணமாகவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது, மருத்துவ குணம் கொண்ட முருங்கைக்கீரை. இப்போ இவங்களை நம்ம இப்படி பிணைஞ்சி விட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உருண்டைக்கு நம்ம அளவாக தான் போடணும், ஏன்னா நம்ம குழம்புக்கும் போடுவோம். அதனால் அளவாக போட்டு நல்லா இது உங்களை பிசைஞ்சிக்கிறணும். அந்த மாவோடு சேர்த்து நம்ம உருண்டைக்கு பிசைஞ்சிக்கிறணும். இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் பெருஞ்சீரகமும் நம்ம போட்டுக்கிறோம். பெருங்காயத்தூள் நல்லா உருண்டைக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும், ஜீரண சக்தி ஆகும். அதுக்காக தான் நல்லா இப்படி ஒன்று ஓலை பிணைஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவில் உருண்டை தேவையோ, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் தேவையா, அரிநெல்லிக்காய் சைஸில் தேவையோ, நம்மளுக்கு எப்படி உருண்டை பெருசாக பிடிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிறணும். இப்போ நான் பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள். நல்லா அந்த அளவு உருண்டையை பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போ இது போல் நம்ம உருண்டை குழம்புக்கு உருட்டி வச்சுக்கிறணும். பாருங்கள், நம்மளுக்கு நான் கொஞ்சமாக தான் 1/4 கிலோ பருப்பு தான் போட்டேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம ஊற வச்சு போட்டுக்கிறலாம். இப்போ நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். வாங்க இதை ஒரு ஆவி காட்டிக்கிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். தண்ணி நம்ம அந்த உருண்டை வேகிற அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். இட்லி பானையை வச்சு தட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம உருண்டையை ஒன்றா நம்ம இட்லி பானையில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்படி பருப்பு உருண்டை குழம்பு இப்படி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். நான் எங்கள் பேரக்குட்டியெல்லாம் கேட்குறாங்களேன்ட்டு சரி நம்ம உருண்டை குழம்பு இன்றைக்கி வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். உருண்டை வேகட்டும், எல்லா உருண்டையும் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ மூடி விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம், வேகட்டும். இப்போ பாருங்கள், உருண்டையெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். அந்த ஆவி வர்றதே கமகமன்னு நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு குழம்பா தாளிச்சிக்கிறோம். குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ இறக்கி வச்சுருவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டாங்க. கடவுள் நம்பருப்பு போடுவோம். பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2 வாசத்துக்காக வெந்தயம் போட்டுக்கிறோம். பெருஞ்சீரகம் 2 நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டுருவோம். ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டாங்க பாருங்கள். இதோடய கொஞ்சோண்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ குழம்பு தூள் தேவையோ அந்த அளவு நம்ம போட்டுக்கிறோம். நான் ஃபஸ்ட்டே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் போடுறேன்.
எங்கள் வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிட்டேன். இப்படி வதக்கி விட்டு வச்சோம்னா குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம், ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கொஞ்சமாக தான் கரைச்சிருக்கோம், தண்ணி தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டேன், அதையும் நம்ம ஊற்றிக்கிடுவோம். நான் வந்து தேங்காய் உருண்டையில் போட்டிருக்கிறதுனால அரைச்சி ஊற்றலை, நம்மளுக்கு இந்த குழம்பே போதும் அப்படிங்கிறதுனால தேங்காய் நான் அரைச்சி ஊற்றலை. இது மாதிரி உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கிறாங்க, உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுடலாமா? இப்போ நம்ம வந்து இப்போ அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லா உருண்டையெல்லாம் எடுத்து போட்டுருவோம். இப்போ உருண்டையெல்லாம் எடுத்து குழம்புல நம்ம சரசரன்னு இறக்கி விட்டோம் பாருங்க. ஒரு கொதி வரவும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதை. இப்போ உருண்டை போட்டு குழம்பு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்லாம், அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். எல்லோரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்பு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ். நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.